ஓகேம்மா ஜியான், இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல முடியுமா? இது வந்து 12 Pro Max ஃபோனு. இந்த ஃபோனில் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அதாவது ஃபேக் சார்ஜ், அதாவது உள்ள வோல்ட் வருது ஆனால் சார்ஜ் ஆகுதா இல்லையான்றது ஷோ பண்ண மாட்டோம். ரைட். ஸோ அப்போ அதுக்கு நாங்கள் செட்டை பிரித்து உள்ள வீபஸ் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வீபஸ் கொடுக்கும்போது இங்கே ஆம்பியர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சா? இல்லை, அதில் ஆம்பியர் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, சுத்தமாகவே இல்லை. சுத்தமாகவே 20, 30, 10 அந்த மாதிரி கூட இல்லை. அது கூட இல்லை. ஸோ இதில் நாங்கள் வீபஸ் கனெக்ட் பண்ணி பிமீட்டில் வந்து நின்றோம். நின்று பிமீட்டில் செக் பண்ண பிமீட்டில் வோல்டேஜ் வருது. ஷார்ட் எதுவும் காமிக்கல பிமீட்டில். ஸோ பிமீட் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ பிமீட் ஓகேவாக இருந்துட்டு அடுத்து எல்டிஓ போகணும். எல்டிஓ போனதில் எல்டிஓவில் ஷார்ட் காமிச்சு வோல்டேஜ் எதுவும் வரல. வோல்டேஜ் எதுவும் வரல. மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும்போது 0-0 போய் நின்றுச்சு. ஆக்சுவலாக நார்மலில் நம்ம வோல்டேஜ் போட்டோம் அப்படின்னாக்கா நார்மலாக ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டில் கொண்டு போய் வைக்கும்போது நம்மளுக்கு 0-0-0-0ன்னு போகும். ஷார்ட்டாக இருக்குமோங்கிற இதில் செக் பண்ணும்போது டயோட் மோட் வேல்யூ செக் பண்ணும்போது வேல்யூ வரல. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண கொடுத்தது ப்ரொசைன் போட்டு அதில் ஷார்ட்டான கேப் இதில் எல்டிஓவில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுலேருந்து ஐசிலேருந்து பக்கத்தில் இருக்க எல்டிஓவில் எல்டிஓ லைனில் இருக்கிற கேப்பில் ஷார்ட் காமிச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆம்பியர் மீட்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆம்பியர் எடுக்குது. எஸ், எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது இப்போ? 1.8 மேக்ஸிமம் எடுக்குது. 1.8 மேக்ஸிமம் எடுக்குது. ஸோ keep me safe, and I'm on my way. Everybody keep me safe. Everybody keep me safe. Everybody say, everybody